உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் 2008 முதல் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். எல்லாவற்றையும் என்று கூறியிருக்கிறார். அவர்கள் அனைத்தையும் ஒவ்வொரு தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டு மாமனிதன் இம்மாற்றோர்கள் ஒளிபரப்பி இருக்கிறேன். தனித்தனி பிளேலிஸ்ட ஒளிபரப்பி இருக்கிறேன். இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து அவர் ஆட்சியில் இருக்கும்போது 15/1/2016 அன்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்க தரிசனம் கூறினார். தொடர்ந்து கூறினார். 22/9/2016 அவர் ஆஸ்பத்திரி சேர்க்கப்பட்டார். அதை தொடர்ந்தும் என்னிடம் தீர்க்க தரிசனம் கூறினார். அதுபடி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தின்படி 5/12/2016 ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்தார்கள். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் அவரது ஜெயலலிதா மரணத்துக்கு முன்பாகவே அவர் மரணத்தை கொடுத்து தீர்க்கதரிசனம் கூறினார். அது தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. அதே போன்றுதான் என் மனைவி மரணமடைந்தது 17/1/2019. அதற்கு 10 மாதங்களுக்கு முன்பாகவே என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எனது மனைவியின் மரணத்தை குறித்து தீர்க்கதரிசனம் கூறினார். 10 மாதங்கள் கழித்து என் மனைவி மரணமடைந்தார். தற்போது மூன்றாவதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் மரணம் குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். இவள் அனைத்தையும் நான் மாமனிதன் இம்மாற்றோர்கள் யூடியூப் சேனல் ஒளிபரப்பி இருக்கிறேன். கையெழுத்து கும்பிட்டு இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற அவரது தாய் தகப்பனும் சொல்லி முயற்சி செய்யுங்கள் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். இவைகள் அனைத்தையும் மாமனிதன் இம்மாற்றோர்கள் யூடியூப் சேனலில் எபிசோடு ஒளிபரப்பியிருக்கிறேன். அவைகளை கூறுகிறேன், பாருங்கள். எபிசோடு 54 நாள் 24/2/2023, எபிசோடு 62 பார்ட் 1 23/3/2024, எபிசோடு 62 பார்ட் 2 27/3/2024, எபிசோடு 62 பார்ட் 3 2/4/2024, எபிசோடு 71 2/5/2024, எபிசோடு 83 21/6/2024, எபிசோடு 83 22/6/2024, எபிசோடு 84 27/6/2024, எபிசோடு 84 17/7/2024 இவைகளை ஒளிபரப்பியிருக்கிறேன். எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னுடைய தீர்க்க தரிசனங்களை சொன்னான். இவைகளெல்லாம் பாருங்கள். இதை தொடர்ந்து மேலும் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மரணத்து குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை இப்போது நான் கூறுகிறேன். உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள, தமிழ்நாடு ஜனங்கள் தெரிந்து கொள்ள கூறுகிறேன், கேளுங்கள். 17/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சக்கர பப்புத்து குறும் திட்டிங்கிட்டி திகரா எகர்ந்துக்க உகி டிகர மாட்டோத்தோடு மேரி மாதோடு மீதி மாதோடு மீதி மாதோடு மீ இத்தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் ஆயுள் முடிவு பெற்றது. அவன் வாழ்நாள் முடிவு பெற்றது. இவ்வுலக வாழ்வு அவனுக்கு முடிவு பெற்றது. காரணம் பரிதானம் 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 அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் அதிகார துஷ்பிரயோகம் பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. 19/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் கொடுக்கப்படும். 21/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுக்கிட்டப்பத்தொட்டுந்திமி விவாதம் தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியின் மரணம் உறுதியானது உறுதியானது உறுதியானது. அவன் வாழ்நாள் முடிவு பெற்றது.
அவன் ஆயுள் முடிவு பெற்றது. இவ்வுலக வாழ்வு அவனுக்கு முடிவு பெற்றது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்து அவன் தாய் தந்தையை பார்க்க உனக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். மகனின் மரணத்தை முன்கூட்டியே அவன் தாய் தந்தையிடம் சொல்ல உனக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். 22/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஓகே டிபோ 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 தமே தமே தமே. தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட கப்பத்தின் கனியின் மரணம் சமீபமாயிருக்கிறது. அவன் ஆயுள் முடிவு பெற்றது. அவன் ஆழ்நாள் முடிவு பெற்றது. அவனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. இவ்வுலக வாழ்வு அவனுக்கு முடிவு பெற்று விட்டது. 23/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டு விட்டது. 24/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆயுள் அவனுக்கு முடிவு பெற்றது. அவன் வாழ்நாள் அவனுக்கு முடிவுபட்டது. மரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. 25/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். எழுந்து கையிலிருந்து ககமா கடவுள் ஊடந்த டெம்தி போத தேசத்தின் அதிபதியானவனின் குமாரனின் மரணம் மிக 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 சமீபமாயிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய மேற்கண்ட 7 தீர்க்க தரிசனங்களின் விளக்கம் என்னவென்றால், சுருக்கமாக சொல்கிறேன். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் மகன் மரணம், உதயநிதி ஸ்டாலின் மரணம் சமயமாக இருக்கிறது. மரணத்திற்கு காரணம் என்னவென்றால் பரிதானம், அதிகார துஷ்பிரயோகம். புரிந்து கொள்ளுங்கள். அவர் லஞ்சம் லஞ்சம் வாங்குகிறார். அவர் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்று கடவுள் சொல்கிறார். நான் சொல்கிற கடவுள் சொல்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணமாக கொடுக்கப்படுகிறது. பைபிள் உள்ள வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் என்ன பாவம் செய்தார் என்பது அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்து மு க ஸ்டாலின், ஸ்டாலின் அவர்களிடம் சொல்ல கடவுள் அனுமதி கொடுத்தார். தங்க தனுஷ் அவர்களை பார்க்க சட்டசபை வளாகத்துக்கு சென்றேன். அவர் பார்க்க முடியவில்லை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்க்க சட்டசபை வளாகத்துக்கு சென்றேன். அன்று அவரை பார்க்க முடியவில்லை. அவர் வீட்டுக்கும் சென்றேன், சென்னையில் பார்க்க முடியவில்லை. அதன் பிறகு நாசர், எங்கள் மாவட்ட தொகுதி எம்எல்ஏ நாசர் அவர்களை சந்திக்க 2 முறை வீட்டுக்கு சென்றேன். அவர் இருந்தும் அவரை பார்க்க எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இவரை எதுக்காக பார்க்க முயற்சி பண்றேன்? இவர்களெல்லாம் பார்த்து, அவர்களையும் துர்காசனையும் பார்த்து, இந்த மாதிரி கடவுள் வார்த்தை உங்க மகனை குறித்து உதயநிதி ஸ்டாலின் குறித்து மரணத்தை குறித்து கடவுள் என்ன திட்டத்தை சொல்லியிருக்கிறார். நிச்சயமா நடக்கும். ஆனால் ஜோசியத்தை பாருங்க, கடவுளை கும்பிடுங்க, ஒரு உயிரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கன்னு சொல்றதுக்காக முயற்சி பண்ணேன். என்னால் பார்க்க முடியவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரணத்திலிருந்து அவரை காப்பாற்ற எல்லாரும் முயற்சி செய்யுங்கள். நான் முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.